விஜய் நடித்துள்ள ஜனநாயகன் திரைப்படத்துக்கு யுஏ தணிக்கை சான்றிதழ் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் தீர்ப்பளித்த நிலையில தணிக்கை வாரியம் அதனை எதிர்த்து மேல்முறையீடு செய்திருக்கு. கேவிஎன் புரொடக்ஷன் நிறுவனம் தயாரித்து வினோத் இயக்கத்துல நடிகரும் தாவிக தலைவருமான விஜய் நடித்த ஜனநாயகம் படம் பொங்கல் திருநாளை முன்னிட்டு முன்கூட்டியே ஜனவரி 9ஆம் தேதி வெளியாகும்னு அறிவிக்கப்பட்டிருந்தது. ஆனா இந்த படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் கிடைக்கல. இதனைத் தொடர்ந்து பட தயாரிப்பு நிறுவனம் தரப்புல சான்றிதழ் வழங்க மத்திய திரைப்பட தணிக்கை வாரியத்துக்கு உத்தரவிட கோரி சென்னை உயர் நீதிமன்றத்துல வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கு விசாரணையின் போது ஒரு படத்துக்கு தணிக்கை சான்று வழங்கும் வரை மறு ஆய்வு செய்ய தணிக்கை வாரியத்துக்கு முழு அதிகாரம் இருப்பதா வாதிடப்பட்டது. ஜனநாயகன் படத்தை மறு ஆய்வு குழுக்கு பரிந்துரைத்த மத்திய திரைப்பட தணிக்கை வாரிய தலைவருடைய உத்தரவை ரத்து செய்யணும்னு வாதிடப்பட்டது. விசாரணை முடிவடைந்து இந்த வழக்கு தீர்ப்புக்காக ஒத்திவைக்கப்பட்டிருந்த நிலையில ஜனநாயகன் திரைப்படத்துக்கு யுஏ சான்றிதழ் வழங்க தணிக்கை வாரியத்துக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருந்தது. மேலும் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புறது ஏற்கத்தக்கது அல்லன்னு தெரிவித்து ஜனநாயகன் படத்தை மறு தணிக்கைக்கு அனுப்பிய உத்தரவையும் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடியா ரத்து செஞ்சது. ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை சான்றிதழ் வழங்க தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி அமர்வுல தணிக்கை வாரியம் மேல்முறையீடு செய்திருக்கு. இதனால ஜனநாயகன் திரைப்படம் வெளியாவதுல மீண்டும் சிக்கல் ஏற்பட்டிருக்கு.